வணக்கம். வணக்கம். எப்படி சொல்லுங்க. இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ம். ரிவ்யூ போய். ஆமாங்க. கொஞ்சம்லாம் இதாகி போச்சு. இப்போ இனிமே தொடர்ந்து வீடியோலாம் தொடர்ந்து வரும். எல்லாம் சிறப்பா ஓகே. போயிட்டுருக்கு. என்ன படம்? என்னடா யோசிக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்க சொன்னேன், பார்த்தியா இல்லையா? நான் பார்த்தேன். அதனால தான் டவுட்டா கேட்குறேன். என்ன படம்னு. கொலை சேவல். கொலை சேவல். ஓகே. இல்ல 2 படம் போயிட்டு வந்தல. 2 படம் போனேன். அது ஒரு வெஞ்சன்ஸ் ஃபர்ஸ்ட் போனேன். வெஞ்சன்ஸ் வந்து ஆல்ரெடி அடுத்த வீடியோ. ஆமா வரும். ம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவா கொலை சேவல் கொலை சேவல். பார்த்துருவோம். ஏன்னா அதில் தான் செய்ய வேண்டிய விஷயம்லாம் நிறையா இருக்கு. படமே செய்யற மாதிரி இருக்கும் போலயே. ட்ரெய்லர் ஒண்ணு பார்த்துட்டீங்களா? செஞ்சாங்களா? அதான் ரொம்ப வரேன், செஞ்சிருக்காங்க. அடுத்தடுத்து வரேன் நான். ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? ட்ரைலர் பார்த்துட்டேன். என்ன ஃபீல் தந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் நடிச்சிருக்கான்னு நம்ம பேசுவோம். கலையரசன் அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் தீபா பாலன் நியூ ஃபேஸ் அவங்க தான் ஹீரோயினா பண்ணிருக்காங்க. சரி. அப்புறம் அவங்க வெப் சீரிஸ் நிறைய பண்ணிருக்காங்க. ஆமா எல்லாம் நல்லா ஹார்ட் பீட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி வெப் சீரிஸ்லாம் பண்ணிருக்காங்க. பட் இதுல தான் மெயினா ஃபுல் ஹீரோயினா பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் பாலசரவணன் அவர் பண்ணிருக்காரு. கஜராஜ் அவர் பண்ணிருக்காரு. அப்படியே நிறைய ஒரு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பேர் தான் உள்ள இருக்காங்க படத்துக்குள்ள. எங்க நடக்கிற மாதிரி கதை அப்படின்னா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். நம்ம ட்ரெய்லர் பார்த்திருந்தா தெரியும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு இந்த கொட்டுக்காலியோட ஒன் டே டிராவல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதேதான் அதான் நானும் சொல்ல வந்தேன். நிறைய பேர் பார்த்த எல்லாருமே ஒரு மாதிரி கொட்டுக்காளி ஃபீல் தருது. ஒரு மாதிரி அமானுஷ்யமா ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ இதுதான் நம்ம ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஓகே இப்படி தான் இருக்கு. டேரக்டர் யாரு? துதிவாணன் அப்படின்னு ஒரு நியூ ஃபேஸ் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசருமே நியூ ஃபேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டருமே சாந்தன் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு நியூ ஃபேஸ் தான். படம் கொஞ்சம் ட்ரெய்லர் நல்லா ப்ராமிசிங்காக இருக்குது. நம்மளே டிஸ்கஸ் பண்ணோம். கொட்டுக்களி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் சில படங்கள் மாதிரிலாம் இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு த்ரில்லர் ஜானர் மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்த்தப்ப தான் என்ன நடந்ததுன்னா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. சொல்லு, நீ ட்ரெய்லர் பார்க்குறப்போ உனக்கு எப்படி இருந்தது? கதை எப்படி போகணும் நீ நினைச்ச? என்ன தோணுச்சுன்னா லைக் அந்த பொண்ணுக்கு ஏதோ பேக் ஸ்டோரி இருக்கு. அந்த பேக் ஸ்டோரியை வச்சுட்டு ரன் பண்ண போறாங்க படத்தை. அந்த பொண்ணு கொலை பண்றது தான் கதையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அந்த பொண்ணு குழந்தை பிறக்க போகுது. அதுக்கு நடுவில் இந்த ஸ்டோரி எல்லாமே வந்துட்டு போகுது. லாஸ்ட்ல எப்படியும் போல ஹீரோ வின் பண்ணிட்டாரு அந்த மாதிரி குழந்தை பிறந்துரும். அந்த கதையா இருக்குமோன்னு தோணுச்சு. ஓகே. ஸோ இதுதான் உன்னோட கணிப்பு இதுதான் ஸ்டோரி. ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஸ்டோரி என்ன அப்படின்னா ட்ரெய்லர் பார்த்தது மாதிரி தான். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க. அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த காட்டுக்குள்ளே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை போயிட்டு நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம்னா இந்த குழந்தை நல்லா பிறக்கும். அந்த குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி நிறைசூலி அந்த சாமி பேர். ஸோ அந்த காட்டுக்குள்ளே வந்து அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா அந்த சாமி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அந்த காட்டுக்குள்ளே போனதாகவும் அங்கே வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்து அந்த காட்டுக்குள்ளே அந்த சாமி இறந்துட்டதா. பெண் சாமி. ஆமாம். ஓகே. ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அப்புறம் இறக்குறாங்கன்னா ஏன்னா பெண் சாமி தான்டா. அதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அது ஏதோ கையில் அருவாலாம் வச்சுட்டு அந்த ட்ரெய்லரில் காட்டினாங்களா. நான் என்ன நினச்சேன் ஏதோ ஒரு எல்லைச்சாமி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, லைக் அந்த மாதிரி நினச்சேன். பெண் சாமி தான் கன்சீவாக இருக்கிற சாமி அது. ஸோ அதனால் அந்த சாமி வந்து காட்டுக்குள்ளே இருக்காங்க. அதனால் மாசமாக இருக்கவங்களும் அங்கே போயிட்டு அவங்ககிட்ட வேணும்னா குழந்தை நல்லா பிறக்கும் அப்படிங்கிறது அந்த கோயிலோட அந்த ஊரோட ஐதீகம். ஸோ அந்த மாதிரி தான் ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு நம்ம வந்து பொங்கல் வச்சு படையல் வச்சு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதா கதை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்டோரி சொல்லிட்டேன். அடுத்து இது வந்து ஹீரோயினோட ஸ்டோரி. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஜராஜ் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் என்ன கேரக்டர்னு ஸ்டார்டிங்கில் புரியல. பைக் எடுக்கிறாரு, கோவமாக கிளம்புறாரு, பைக்கில் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அது வந்து ஒரு ஸ்டோரி. ஆட்டோலயே போயிட்டு இருந்தாங்கல்ல, அங்கே கொட்டுக்காலையில் ஆட்டோலேயே போயிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி இங்கே வந்து பைக்லேயே போயிட்டு இருக்கிறார். பைக் எடுக்கிறார். இத்தனைக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா கஜராஜுக்கு படத்தில் டைலாகே இல்லை. மூஞ்ச கோவமாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். அதான் அவரோட கேரக்டர். பைக் ஓட்டிகிட்டே இருக்கணும். கடைசியாக கிளைமேக்ஸில் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணுறாரு, அவ்வளோதான். அங்கேயும் டைலாக் இல்லை அவருக்கு. அடுத்து இன்னொரு கேங்கு அது வந்து அந்த காட்டுக்குள்ளேயே வந்து தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி. அதாவது இந்த கேங் இங்கே வரணும், கோயிலுக்கு வராங்களே அவங்கள வந்து ஏதோ பண்ண போகிறாங்க, அவங்களுக்கோசரம் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது ஃபுல்லாக நடக்கிறப்ப என்ன நடக்குது, இது எங்கே போய் முடியுது, அவங்க அங்கே போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வெளியே வந்தாங்களா இல்லையா, சாமி கும்பிட்டு வந்தாங்களா இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. நல்லா தானே இருக்குது, கேட்க நல்லா தான் இருக்கு இல்லையா. இது எங்கே போய் முடியும், சும்மா நம்ம இது பெருசாக அது பேர் என்ன ஸ்பாய்லராக இருந்தால் கூட பரவாயில்ல. கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் நீ அதான் சொல்லிட்டேனே. ஹீரோ எப்பவும் போல ஜெயிப்பாரு. ஹீரோ எப்பயும் போல ஜெயிப்பாரு. இங்கே வந்து புள்ள பிறந்திருக்கும், அவ்வளோதான். இங்கே வந்து குழந்தை பிறந்திருக்கும். அவங்க எதுக்காக கொல்ல வராங்க அப்படிங்கிறது ஏதாவது அசம்ஷன்? மேபி முன் விரோதம் அந்த மாதிரி ஏதாவது ஊர் சைடு வில்லேஜ் சைடு என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இவங்க 2 பேர் ஓடி வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க, பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அஃப்கோர்ஸ் இதுதான் இதாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் தள்ளி விட்டு பார்க்கறனா பாருங்க. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து எல்லாம் ஸ்பாய்லர் பண்ண போகிறோம்.
காரணம் என்னன்னா ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது. என்ன ஸ்பாய்லர் பண்ணியிருக்காங்க அதனால? இல்லை மாமா, எக்ஸாக்டாக ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது அப்படின்னா நிறைய லேயர் இருக்கணும். முக்கியமான லேயர் மட்டும்தான் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இங்கே வந்து எதுவுமே இல்லை கதையில், ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் ட்ரெய்லரில் காட்டினது 90% ட்ரெய்லர்லேயே காட்டிட்டாங்க. வெறும் 10% அந்த கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுதுங்கிறது மட்டும்தான் படத்தில் காட்டியிருக்காங்க. ஆமாம், ட்ரெய்லரில் வரல, படத்தில் காட்டியிருக்காங்க, கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்களே தவிர படம் என்ன அந்த 90% 95% கூட சொல்லலாம் கண்டிப்பாக. ட்ரெய்லரில் அந்த 95% காட்டிட்டாங்க. கிளைமேக்ஸ் மட்டும்தான் இல்லை. கிளைமேக்ஸ் மட்டும்தான் லிட்டராக இல்லை. அந்த கிளைமேக்ஸும் கூட இப்போ நம்ம ரிவீல் பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். நீ சொன்ன இல்லையா ஹீரோ ஜெயிப்பார் அப்படின்னு, இங்கே வந்து ஹீரோ ஜெயிக்கல. என்ன நடக்கும்? அதுதான் அந்த படத்தில் நடந்திருக்கு. ஸோ எதுக்குடா இவ்வளோ தூரம் எதுக்குடா கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய படம் வந்து ரொம்ப சின்ன கதை தான், லென்த்தாக இழுத்துருக்காங்க. 1 மணி நேரம் 40 நிமிஷம் சம்திங். நிறைய சீன் வந்து தேவையில்லாமல் ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஃப்ளாஷ்பேக், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. இவங்க இங்கே கோயிலுக்கு வந்துட்டாங்க, சில ப்ராப்ளம்லாம் நடக்குது, இவங்க இங்கேருந்து எப்படி வெளியே போகிறாங்க, இந்த ஸ்டோரி தான் நமக்கு வேணும். சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல இவங்க எப்படி லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் காட்டுறாங்க. அது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம். பேக் ஸ்டோரிக்கும் பேக் ஸ்டோரி போயிருக்கு. பேக் ஸ்டோரி தேவையில்லை லிட்டரலாக. இங்கே ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ இதை காட்டுங்களா, இதுதானே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி தானே இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு நாங்கள் 2 பேரும் எப்படி லவ் பண்ண தெரியுமா, எப்படி கல்யாணம் பண்ண தெரியுமான்ட்டு அது கொஞ்சம் நேரம் காட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவாது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அவாய்ட் பண்ணிக்கலாம். நிச்சயமாக 100% அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது ஒரு பைலட் ஃபிலிம் தான். ஆக்சுவலாக ஒரு 50 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தை முடிக்கலாம். கொட்டுக்காலையில் எவ்வளோ நிமிஷம், 50 நிமிஷம் to 1 hour தான் இருக்கும். அந்த மாதிரி அதை முடிச்சிருக்கலாம். அந்த ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு தேவையில்ல. ஏன் கொலை சேவல் அப்படின்ற டைட்டில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அந்த சேவலை பலி கொடுக்க, அதான் என்ன சேவலை வெட்டி பொங்கல் வைப்பாங்க இல்லையா, அந்த சேவலை பலி கொடுக்க போவாங்க. அந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே தப்பிச்சு போவோம், படையல் பண்ணுறதுக்கு. படையல் அந்த மாதிரி தப்பிச்சு போவோம். சின்ன சின்ன ஹிண்ட் காட்டிகிட்டே இருக்கும். அந்த ஹீரோயினுக்கு வந்து நம்ம கோயிலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து சில தடைகள் வந்துகிட்டே இருக்கும். அதே மீறி கோயிலுக்கு போவாங்க, வா போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த எண்டில் அந்த அசம்பாவிதம் வாய் உள்ள என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, அது வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இது எதுக்கு, என்ன சொல்ல வரீங்க? முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீ சொன்ன இல்லையா எதுக்காக இது நடக்கும் அப்படிங்கிறப்போ கேஸ்ட் விஷயமாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் இல்லையா. கிளைமேக்ஸில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. கேஸ்ட் இருக்கு, நம்ம அதோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்களாங்கிற மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற? எண்டில் ஒரு டைலாக் வருது, அதுவுமே மியூட் பண்ணி போட்டிருக்கான். ஒரு சின்ன டைலாக், அதுலேயும் அந்த சின்ன டைலாக்லேயும் ஒரு மியூட் ஒன்று வரப்போ எனக்கு புரியல, தெளிவாகவே புரியல. படம் பார்த்த நிறைய பேர் சொன்னாங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரியல, கடைசி 5 நிமிஷத்துக்கு தான் படமே ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் டைலாக், என்ன கேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறீங்களா, கேஸ்டோட தான் நம்ம வாழணும்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் படம் வந்து எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா எண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். முக்கியமாக இந்த ஹாரர்னு சொன்னீங்க இல்லையா, ஹாரர்லாம் உள்ள ஒன்றுமே இல்லை. எதுக்கு அந்த ஹாரர் மாதிரிலாம் காட்டினாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியல. ட்ரெய்லரில் காட்டினாங்கடா, ட்ரெய்லர்லேயும் காட்டினாங்க. படத்தோட ஃபஸ்ட்டு சீனே கொஞ்சம் ஹாரராக தான் இருக்கும். சரி ஓகே, அந்த ஹாரர் பார்க்குறப்ப தான் எண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு பேய் வந்து இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க. கிளைமேக்ஸ் இந்த விஷயம் நடக்கிறப்போ அட்லீஸ்ட் அந்த பேய் வந்து இவங்களை காப்பாற்றும் அப்படின்னு பார்த்தா அதுவுமே இல்லை. வெளில வந்து என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கிறப்போ என்ன எதுக்கு எனக்கு புரியல, இது என்னது இது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் நல்லா சொல்லலாம், அந்த எண்டு 5 நிமிஷம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ராவாக காட்டியிருந்தாங்க. ஸோ பார்க்குறப்போ ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் இது எதுக்கு, ஏன் அப்படி பண்ணீங்க, ரத்தம் தெரிக்க லிட்டரலாக நான் இன்னும் ஓப்பனாக சொல்ல முடியல. அந்த மாதிரிலாம் நடந்தது. அதில் ஒரு ப்ரெக்னென்ட்டான பொண்ணு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. புருஷனோட கண்ணு முன்னாடியே, அந்த ஹீரோவோட கண் முன்னாடியே, கலையரசனோட கண் முன்னாடியே தீபா பாலு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த வில்லன் கேங்கை வந்து என்னென்னமோ பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓப்பனாக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் ஒரு 5 நிமிஷம் ஓகே, இது மட்டும் தான் ட்ரெய்லரில் காட்டல அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி எல்லாமே வந்து ட்ரெய்லரில் காட்டிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அந்த 1 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து பார்க்கணுமான்னு கேட்டால், இப்போ நான் சொன்னதை வச்சு கிளைமேக்ஸ் அந்த 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஹூக்காக இருக்குது, நான் பார்க்கணும். நீங்கள் வேணால் ஓட்டிக்கோங்க. ஓட்டி கடைசியாக அந்த ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக பார்த்துக்கலாம். ஆனால் அவங்களே என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியல. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், கொட்டுக்காளி மாதிரி இருக்குது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது படத்துக்கு. நானும் போய் ஆர்வமாக தான் பார்த்தேன். இல்லை நீ முன்னாடி சொல்லும் போதுமே கொட்டுக்காளியோட ஃபீல் இருக்கு மச்சான், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு தான். ட்ரெய்லர் பார்க்குறப்ப நமக்கு தெரியும் ஒரு மாதிரி ட்ராவலிங்காக இருக்குது, ஒரு காட்டுக்குள்ளே போகிறது அது இதுன்னு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆர்வமாக தான் போனது. பட் அந்த விஷயத்தை வந்து அவங்க டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் ஆக்டிங்காக எப்படி இருக்குது, லைக் ஆக்டிங்காக நம்ம கண்டிப்பாக பேசணும். கலையரசன் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், பாலசரவணன் ஆகட்டும், கஜராஜ், அப்புறம் அந்த வில்லனாக நடிச்சிருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த 2 பேர் மேலே தான் போகுது. கலையரசனும் தீபா பாலு அவங்க மேலே தான் போயிருக்கு. அதையும் தாண்டி மெயினாக தீபா பாலு அவங்க மேலே தான் வந்து போயிருக்கு.
படத்துக்கு தேவையான அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ளாஷ்பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கு. ஓகே. ஓவர் ஆக்டிங்கை தாண்டி இதெல்லாம் தேவையில்லை, இவங்களே சொல்லியிருக்கலாம், எதுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ரைட்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும், நிறைய பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டிராஃப்டே படமாக எடுத்த ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதிட்டோம்னா ஒரு டைலாக் வருதுன்னா, டேய் என்ன பண்ண போகிற அப்படிங்கிற டைலாக் எழுதுறோம் அப்படின்னா, நீ திரும்ப திரும்ப அந்த டிராஃப்ட் வந்து மாற்றிட்டே இருக்க அப்படின்னா அந்த டைலாகே உனக்கு தேவைப்படாது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கதை எழுதிட்டேன், நான் அப்படியே ஷூட் போகிறேன் அப்படின்ட்டு ஷூட் போனால் ஒரு விஷயம் எப்படி இருக்கும்? புது இயக்குனர் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தானே இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அப்படி இருக்கும். பட் இப்போ நம்ம எனக்கே நானும் என் ஃப்ரெண்டு தான் பார்த்தோம். என்னென்ன டயலாக் அடுத்தடுத்து சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெளிவாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதையும் தாண்டி டேய் இப்படி ஒரு சீன் இருக்குது எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் கிட்ட இல்லாமல் நீ சாதாரணமான ஆள்கிட்ட கொடுத்தாலும் அந்த டைலாக் தான் எழுதுவான். ஓகே. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லவ் சீன் ஆகட்டும், இப்போ சும்மா பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு வரும். அது நமக்கே தெரியுது. இப்போ அவன் என்ன ஒரு பாஸ் எடுத்து கண் கலங்கி இப்போ அடுத்து என்ன டைலாக் சொல்லுவாங்கிறப்போ அம்மா மாதிரின்னு சொல்லுவாண்டா, கரெக்டாக அவர் அதே சொல்கிறாரு. ஸோ ரைட்டிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி. நம்ம நார்மல் லைஃப்லலாம் கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு விட்டு போடுவல அந்த கதை. என் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னான், என்னடா அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வர டைலாக்லாம் படத்தில் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக அப்படி தான் இருந்தது. நீ எனக்கு உயிர் என்ன அம்மோ. அப்புறம் முக்கியமாக கலையரசன் வந்து படம் ஃபுல்லாக முக்கியமான சீன்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி ஹீரோயினை வந்து டீ போட்டே தான் கூப்பிட்டுருக்காரு. அந்த பொண்டாட்டி அப்படிங்கிற வார்த்தை, அம்மு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இவர் வந்து ரொம்ப ஒய்ஃபை லவ் பண்ணுறாரு அப்படின்னு காட்டுறாங்க, ஓகே. பட் அதெல்லாம் வந்து முக்கியமான நேரத்தில் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்களே. ஒரு கஷ்டமான நேரத்தில் வந்து பொண்டாட்டின்னு கூப்பிட மாட்டாங்க, வாடி பொடின்னு கூப்பிட மாட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு லவ்வாக காட்டுறங்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டலை, சிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது நல்லா இருக்கான்னு கேட்டால் ஓப்பனாக சொல்லணும், எனக்கு பெருசாக ஓகே ஆகலை. என் கூட பார்த்த நிறைய பேருக்கு ஓகே ஆகலை. பட்டு எப்படி சொல்கிறது, சில பேர் இந்த வயசானவங்கலாம் சொன்னாங்க ஓகே நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு, நல்லா ஹார்ட் ஹிட்டிங்காக சொல்லியிருக்காங்க, கிளைமேக்ஸ் கோசம் ஒரு டைம் பார்க்க முடியுமா சொன்னாங்க. பட் எனக்கு அது கிளைமேக்ஸுமே எனக்கு ஓகே ஆகலை. என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா எண்டில் நான் திரும்ப சொல்கிறேன், எண்டில் ஒரு டைலாக் வருது, கேஸ்ட் சம்மந்தமாக ஒரு வார்த்தை வருது, ஒரு டைலாக் ஒன்று வருது, அதையும் பாதி மியூட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல எனக்கு. நீ போயிட்டு படிச்சு பாரு, அதாவது டைலாக்காக வாய்ஸ் ஓவரில் வருதுடா, அப்படி சொல்ல லிட்டரலாக எப்படி சொல்லி என்ன மாதிரி எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து சாதிங்கிற விஷயம் இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து என்ன சொன்னாலும் சொல்லினாலும் சாதிங்கிறதோட தான் நம்ம வந்து பழகி ஆகணும், இப்படிங்கிற வாழ்ந்தாகணும் இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாழ்ந்தாகணும்னா இப்படி கொலை நடந்துட்டு இருக்கு, இதோட தான் நம்ம வாழணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ இதுதான் படத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வை. மேபி படம் பார்த்தவங்க யாராவது இல்லடா அது இப்படி சொல்ல வராங்கடா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இவன் சொல்றதே எனக்கு இன்னும், அதாவது விஷுவல் பார்த்த இவனே குழம்பிட்டு இருக்கான், விஷுவல் பார்க்காத எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. நான் மேபி அதான் அந்த திரும்ப அந்த கொட்டுக்காளி நான் அதை எடுத்துட்டு இருக்கேன். அதை எதிர்பார்த்து போனதுனால நான் டிசப்பாயின்மெண்ட் ஆனா அப்படின்னு தெரியல. எதிர்பார்த்து போனாலும் அது டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அப்படி தான் கதை போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல எதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு நான் கேட்குறேன். டோட்டலாக தேவையில்லை. அந்த கிளைமேக்ஸ் ஒரு 5 நிமிஷம் அது மட்டும் ஏதோ விஷுவலாக நல்லா இருக்குது, அவ்வளோதான். அதுவுமே நான் வந்து கரெக்டு அப்படின்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். பட் ஓகே எடுத்திருக்கீங்களா, சரி ஓகே, அடுத்து வேறு ஏதாவது ஒன்று நடக்குமா, அந்த பேய் வந்து எதாவது காப்பாற்றுமா, இல்லை காப்பாற்றல, அப்புறம் எதுக்கு அதை காட்டிங்க, அது சும்மா உன்னை ஏமாற்ற காட்டினேன், என்னப்பா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ வேடிக்கை பார்த்து வந்தேன் சார், இப்படி தான் இருந்தது படம் வந்து. ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாந்து தான் போவாங்க கண்டிப்பாக. அது பேய் தண்ணி கண் படம் சொல்லியோ நீங்கள் தண்ணி கண் போட்டு வந்துருக்கீங்க. அப்படி தான் இருந்தது. ஆனால் அதான் அந்த ஃபஸ்ட்டு சீனில் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஃபீல் இருந்தது எனக்கு. சூப்பராக ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் ஓகே நல்ல ஒரு படம் பார்க்க போகிறோம், கிளம்பிட்டாங்க. நிறைய இடத்துல லேக் முக்கியமாக சொல்லணும். ஓகே எதுக்குடா அதை பண்ணுறீங்க, அவங்க வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க, ஃபேமிலியெல்லாம் கோயிலுக்கு கிளம்பி ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. கோயிலுக்கு ஓகேவா நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும், கோயிலுக்கு கிளம்பணும். அங்கே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தவங்க கோயிலுக்கு போயிட்டாங்கடா, நீங்கள் 2 பேரும் ரெடி ஆகுங்கடா அப்படின்னா இந்த பொண்ணு ஃபோன் பேசிகிட்டு இருக்குது, அவங்க பாட்டுக்கு திடீர்னு வேறு ஏதோ கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா லேக். அப்புறம் பைக்கில் போக போக நடு ரோட் பைக்கில் போயிட்டுருப்பாங்க, அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்கும், லைட்டாக ஒரு மாதிரி இதாகிடும், கேர் ஆயிரும். அவர் என்ன பண்ணுறாரு, நடு ரோட்டில் உட்கார வைக்கிறார். நடு ரோட்டில் உட்கார வச்சுட்டு வேகமாக எங்கேயோ ஓடுறாரு, தண்ணி பிடிக்கணும் அதுன்ட்டு ஓடுறாரு. அட்லீஸ்ட் எங்கேயோ ஓரமாக கேட்கலாம், வெயில்ல பக்கத்தில் இருக்க யாராவது ஹெல்ப் கூப்பிடலாம். அந்த மாதிரி எல்லாம் சுற்றி வயலில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஹெல்ப் கூப்பிடலான்னு இவர் எங்கேயோ ஓடுறாரு, வேகமாக ஓடி ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் ஊற்றுறாரு. அவங்களும் வந்து இல்லை கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை வேணாம், நம்ம கோயிலுக்கு போயிடலாம், நமக்காக தான் இது நடக்குது,
கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும், நம்ம குழந்தைக்காக போகணும். ஸோ இந்த இடத்துல அப்படின்னு யார் சொல்றது? ஹீரோ சொல்றாரு, கலையரசன் சொல்றாரு. கலையரசன் வந்து ஒய்ஃப் ஒய்ஃப் கிட்ட கிட்ட சொல்றாரு. இல்ல நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு. ஆமா, ஒய்ஃப் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க, இல்ல எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு, கோயிலுக்கு போக வேணாம். எப்படியா பார்த்தா அவ புள்ள தாச்சிரா, அவளை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டலில் படுக்கிறீங்கன்னா சரி ஓகே, இது கூட ஒரு ஸ்பிரிச்சுவலாக கோயிலுக்கு போகணுன்னா போய் தான் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டுப்பாங்க, கோயில் வேணாம், எனக்கு முடியல, காட்டுக்குள்ளே போகிறப்போ எனக்கு வேணாம். இன்னொன்று, அந்த கன்சீவான பொண்ணை அப்படி காட்டுக்குள்ளே போய் சாமி கும்பிட்ற அந்த கான்செப்டே ஓகே ஆகலைன்னு நான் சொல்கிறேன். ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது லிட்டரலாக. எல்லாம் தூக்கிட்டுலாம் போகிறாங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த பாத்திரம் இதெல்லாம் தூக்கிட்டு இவளை தூக்கிட்டு போயிருக்கணும், அதான் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு ஹீரோயினை நடக்க தான் அவளை நடக்க கொட்டு போகிறது, பொருளை தூக்கிட்டு போகுது. ஹைலைட் என்னன்னா, லவ் பண்ணுறப்போ வந்து இந்த படம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க, தூக்கிட்டு மழை மேலே நடக்கணும், அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீ இதை இங்கே ட்ரெக்கிங்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும், அது நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற, தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கியெல்லாம் போகணும். அதை பார்க்குறப்ப ரொம்ப அவைவாக இருக்குது. சரி ஓகே, இதை ஒன்றும் பண்ணுவாங்க, உண்மையிலே காட்டுக்குள்ள அப்படி தான் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி நினச்சா, எண்டில் வந்து ஒரு மாதிரி நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, எப்படி சொல்கிறது, நார்மலாகவே நம்ம ஒரு விஷயம் பார்த்து பழகிட்டோம்ல, ஹீரோ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இல்லை, ஹீரோ ஜெயிக்கல அப்படிங்கிறப்போ இப்போ எதுக்கு நான் இவ்வளோ நேரம் உட்காந்து படம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருக்குது. நம்ம படத்தோட ஃபோக்கஸ் அந்த மாதிரி மாறிடுச்சு உண்மையாக சொல்லணும். இல்லை ஒருவேளை ரியல் லைஃப் ஸ்டோரியை காட்டியிருக்காங்க அந்த மாதிரி பார்த்தா அதுவும் எதுவும் இல்லை, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பேஸ்ட் ஆன் ஃபேக் ஸ்டோரியா? பேஸ்ட் ஆன் மை ஸ்டோரி. ஓகே, இவர் டேரக்டர் துதிவானன் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அப்படி தான் போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக படத்தை பற்றி. சரி ஓகே. இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் எடுக்கும்போது இதுக்கு வந்து மியூசிக் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மெயினாக அதுதான் அதிகமாக கொடுக்கும். அந்த ஹாரருக்காக இருக்கட்டும், இல்லை அந்த சேடு விஷயத்துக்காக இருக்கட்டும், இதுக்காக தான் மியூசிக் ஒரு பெரிய ரோல் பண்ணும். இந்த படத்தில் மியூசிக் எப்படி ரோல் பண்ணி? கரெக்டான கேள்வி கேட்டேன். என் பக்கத்தில் ஒரு வயசானவர் உட்காந்துருந்தார். அவர் சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தை, படத்தில் மியூசிக் டேரக்டர் மட்டும்தான்டா வேலை செஞ்சுருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அதான் அந்த ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயத்துக்கெல்லாம் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. கரெக்டாக நீ கேட்ட எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் ஃபேக்காக சொல்ல உண்மையாலுமே சொல்கிறேன். ஏன்னா அவர் எவ்வளோ வெக்ஸாகி போயிருப்பார், படத்தில் ஒன்றுமே இல்லைங்கிறப்போ மியூசிக் டேரக்டர் மட்டும்தான் கொடுத்த காசுக்கு வேலை செஞ்சுருக்கேன். ஏன்னா அந்த ஜம்ப் ஸ்கேரி மூமெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளை வந்து டென்ஷன்லேயே வச்சுட்டு இருக்கிறாரு மியூசிக் டேரக்டர். வந்து ஒரு மியூசிக் வரப்போ போச்சுற ஏதோ நடக்க போகிற அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கிளைமேக்ஸ் அந்த 5 நிமிஷம் அந்த ரொம்ப வல்கராக சில விஷயம் நடக்கிறப்போ நல்லா அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் போட்டிருக்காங்க, நல்லா ராவாக இறங்கியிருக்காரு. ஸோ மியூசிக் வைஸாக மியூசிக் டேரக்டர் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. அவரோட வேலை நான் சொல்கிறேன், அவரோட வேலை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. மற்றவங்க தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பட் அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் ஓவராலாக நம்மளோட கதை. படத்துக்கு போவா வேணாமன்னு யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓடிடியில் வந்து பார்க்கலாம், இல்லை போனாலும் போனேன். நான் ரொம்பலாம் சொல்ல, போனாலும் போய் பார்த்துட்டு வந்து ஒன் டைம் ஆஃப் டைம் ஆச்சு. அதாவது அந்த கிளைமேக்ஸ் 5 நிமிஷம் ஆச்சு. நான் தியேட்டருக்காரங்க போய் ஓட்டு நான் சொல்ல முடியும், என்ன உத்தரவு வாங்குறீங்க? சரி ஓகே. லைக் சினிமா இப்போ வாரம் வாரம் ஒரு படம் வருது அப்படின்னும் போது அந்த சினிமா பார்க்கணுன்ற ஆர்வம் ஒரு சிலருக்கு எப்பவுமே இருக்கும். தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கணும்பா அப்படின்னும் போது அவங்களுக்கு இது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்க வாய்ப்பு. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒர்த்தாக இருக்கும். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து இப்படி ஒரு படம் வந்திருக்கேன் போய் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன். எதிர்பார்ப்போட போய் தான் நான் வந்து மொக்க வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். எதிர்பார்ப்பு இல்லைனாலும் மொக்க வாங்கியிருப்பேன்ட்டேன். இல்லை அதுதான் நான் சொல்கிறேனே, எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. பெருசாக ஓகே ஆகலை. எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா பெருசாக ஓகே ஆகலை. இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம், நிறையவே பெட்டர் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ தான் நான் சொல்கிறேன். ஓகே, மற்றவங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல. வயசானவங்களாம் நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸ் சூப்பராக சொல்லிட்டாண்டா அப்படின்னாங்க. அதுவும் முக்கியமாக அந்த கேஸ்ட் டைலாக் வரப்போ நல்லா இருக்குடா கூப்பிட்றான், அண்ணே வெளியே போங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இவ்வளோ தான் சொல்ல வராங்க. அதான் என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஸோ இதுதான் என்னோட ஒரு ரிவ்யூ. கொலை சேவல் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் முடிவு பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். அதுதான் என்னால் சொல்ல முடியும். பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துட்டு இவன் சொன்னதுக்கு ஏதாவது தப்பு இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த இதெல்லாம் நல்லா தானப்பா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எதாவது இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் இவன் சரியாக தான் சொல்லியிருக்கானா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அப்புறமா போய் பார்த்துக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவை வந்து சீக்கிரமாக கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, மகிழ்ச்சி.